ஹாய், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஒரு பவுல் வந்து ராகி ஃப்ளாரை போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட் போட்டு அது தனியாக வச்சுட்டு பேப்பரில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த ராகி ஃப்ளார் மாவோட அந்த சாப் பண்ணி வச்ச ஆனியன், அப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவையும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டே வரணும். இப்படி கரைச்சிங்கன்னா கட்டியே விழுகாது. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து அந்த ரவை, அதாவது ராகி ரவை தோசை வந்து நல்லா வரும். கொஞ்சமாக ரவையும் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான். ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, உப்பு, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சட்னி தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதை வந்து சும்மா ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து அது கூட ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சதும் அதை வந்து அந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து தோசை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கும். அந்த ரவெல்லாம் ஊறி கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கிட்டு அந்த பேட்டர் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக தோசை ஊற்றுறோம்ல, அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. ரவை தோசை சுற்றிலும் அப்படியே தெளித்த மாதிரி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றில வெளியிலேருந்து ஊற்றி நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா ராகி மாவு நல்லா தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.